Hello everyone. 365 days of learning English day 2. இன்னைக்கு நம்ம ஒரு புது phrase பார்க்க போறோம். Phrase of the day. இன்னைக்கான என்ன phrase என்னன்னா by the way. By the way. இந்த phrase வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இதோட மீனிங் என்ன? இதோட மீனிங் என்னன்னா it is used to introduce a new topic or to add an additional information in a casual way. அதாவது நம்ம பேசிட்டே இருக்கும் போது ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காகவும் இல்ல ஒரு விஷயத்த நம்ம கேஷுவலா ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்த நம்ம கேஷுவலா வந்து இன்க்ளூட் பண்றதுக்காகவும் இந்த பை த வேன்ற ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க, சொல்றாங்க ஐ வென்ட் டு த மார்க்கெட் எஸ்டர்டே. நான் நேற்று மார்க்கெட்டுக்கு போனேன். அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க ஓ ரியலி வாட் டிட் யூ பை? ஓ அப்படியா, நீ என்ன வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க ஐ பாட் வெஜிடபிள்ஸ். பை த வே ஹவ் யூ சீன் த நியூ மூவி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன், அது இருக்கட்டும் நீ அந்த புது படத்தை பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்கும் பொழுது இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷனை இல்லை ஒரு விஷயத்த கேஷுவலா வந்து இன்க்ளூட் பண்றாங்க அந்த சென்டென்ஸோட. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த பை த வே இந்த ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான கண்டென்ட் நான் டீட்டெயிலாக கீழே போஸ்டராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அப்கமிங் வீடியோஸை இங்கிலீஷை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.